29வது அபிராமி அந்தாதி பாடல். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்துமாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. அபிராமி பட்டர் அம்பிகையை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும்ன்ற சித்தியும் சித்திகள் கிடைக்குமா, எல்லா வகையான சித்திகளும் நமக்கு கிடைக்குமா. அட்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அட்டாமகா சித்திகளை பெற்றவர்கள் தான் சித்தர்கள். அந்த சித்திகளாகவும் அம்பிகை தான் இருக்கிறாளாம். எல்லா சித்திகளுமாக அம்பிகையே இருக்கிறாள் அப்படின்ற சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும். சித்திகளாகவும் அம்பிகை தான் இருக்கிறார், அந்த சித்தியை தரக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறார். சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தி சக்தி தலைக்கும் சிவமும். இந்த இடத்துல மறுபடியும் சொல்றார், சிவமும் சக்தியும் வேறு வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். சிவபெருமான் சிவபெருமானுக்குள்ளே பராசக்தி, அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி. சிவபெருமான் அவருடைய அருளை வைத்து சித்திகளாகவும் சித்திகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறார். அந்த அருளுக்குத்தான் பராசக்தின்னு பேர். சிவபெருமான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பராசக்தி, அவள்தான் சித்திகளாகவும் சித்திகளை தரக்கூடியவளாகவும் அவளே இருக்கிறார். அதான் சொல்ற, சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும். உன்னை தவம் செய்யக்கூடியவர்கள், உன்னை நோக்கி உன்னுடைய திருவடிகளை அடைவதற்காக தவம் செய்யக்கூடியவர்களுக்கு முக்தியை தரக்கூடியவளாகவும் அவளே இருக்கிறாள். முக்திக்கு வித்தும் வித்துமாகி முளைத்தெழுந்த புத்தியும். முக்திக்கு வித்து என்னதுன்னா பக்தி. பக்தி செய்தால்தான் முக்தி அடைய முடியும். அப்படி அந்த முக்திக்கு வித்துமாகவும் இருக்கக்கூடியவள் அவள்தான். முக்திக்கு வித்துமாகி முளைத்து எழுந்த புத்தியும். அப்படி நமக்கு பக்தி செய்கிறோம், பக்தி செய்யறதுனால நமக்கு ஞானம் வந்துடும். அந்த ஞானத்தை தரக்கூடியவளாகவும் ஞானமாகவும் இருக்கக்கூடியவள் அம்பிகைன்ற. புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே, அந்த ஞானத்துக்குள்ளே இருந்து நமக்கு முக்தியை தரக்கூடியவளும் அவளே அப்படின்ற. புறத்தே அப்படின்னா அம்பாளுக்கு புறத்தைன்னு ஒரு நாமம். திரிபுரத்தை எரித்தவர் சிவபெருமான், அவருடைய மனைவி, அதனாலே அவருக்கு திரிபுர சுந்தரி புறத்தை என்று நாமம்.